ஃபோன் போட்டு போட்டு பிரச்சனை பண்ணுவாங்க. அந்த குழந்தை அதே மாதிரி தான் மேம். தாய் ரொம்ப வீக்காக இருக்காங்க. குழந்தை இறந்துருச்சுன்னொடனே ரமேஷ் சார்னு அவர் தான் எனக்கு ஃபுல் செக்அப் பண்ணிட்டு இருந்தார். உடனே இந்த பொண்ணை நிம்மதியாகவே வாழ விட மாட்டிங்களா, குழந்தைய நான் தான் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தேன், இப்போ இந்த குழந்தைக்கு இந்த நிலமைனா அவரே அழுகுனார் மேம். இந்த பொண்ணு என்ன தான் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. இவங்களாம் எங்கள் நாத்தனால என் கூட வரவே மாட்டாங்க மேம். இவங்க ஒரு வாட்டி பிரச்சனை பண்ணக்குள்ளேங்க மேம் நான் எங்கள் வீட்டுக்காரங்கள்ட்ட தெளிவாக சொல்லுவாங்க மேம். சரி எதனா நீ இதுக்கு ஒரு முடிவு பண்ணு, எப்போ பார்த்தாலும் அவங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, இதோட 2 குழந்தை நான் பள்ளி கொடுத்துட்டேன், இதுக்கு என்ன தான் முடிவு அப்படின்னு. சரி நான் வந்து பேசிக்கிறேன், நீ டென்ஷன் ஆகாத. நல்லவரா உங்க ஹஸ்பண்ட்? ரொம்ப நல்லவராக தாங்க மேம் இருந்தாங்க. அவங்கள்ட்ட இவ்வளோ பெரிய மாற்றத்தை என்னால் தாங்கவே முடியலைங்க மேம். இப்போ 2வது குழந்தை இறந்த போது அவர் வரலையா? வரலைங்க மேம். அவங்க ஃபாரின்ல தான் இருந்தாங்க. இப்போ 3வது குழந்தை எப்போ உண்டாச்சு? பிப்ரவரி 14ஆம் தேதி கன்சீவ் ஆனாங்க மேம், போன வருஷம். இப்போ பாப்பா பிறந்துருச்சுங்க மேம், ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. இப்போ என்ன பிரச்சனை? இப்போ அந்த குழந்தைய அவங்களது இல்லைன்னு சொல்கிறாங்க மேம். யாரு? எங்கள் நாத்தனா.